ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஃபேமஸாக போய்கிட்டுருக்க கிளி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிளி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இந்த டேஸ்டியான கிளி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. பரோட்டா வந்து நான் இன்றைக்கி வந்து கடையில் வாங்கியிருக்கேன். அதாவது எங்கள் ஊர் பரோட்டா இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் எந்த பரோட்டா வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வாழை இலையை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த லூஸ் கொடுக்கும். அப்போ தான் உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் தக்காளி, வெங்காயம், குக்கும்பர் வந்து வெள்ளரிக்காய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் சுக்கா வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த குழம்பு வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த குழம்பு இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சிக்கனை வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சுக்கா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாழையிலேயே இந்த மாதிரி கீழே ஒன்றும் சைடில் ஒன்றும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1/2 ஒன்றா வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பரோட்டாவை நான் கீழே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த குழம்பு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ரொம்ப அது வந்து ஊறி வரணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் குழம்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். சில பேருக்கு ரொம்ப ஊறிடுச்சுன்னா பிடிக்காது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி 2 ஆப் அளவுக்கு தான் குழம்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுக்கா, நீங்கள் சிக்கன், மட்டன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கு மேலே கொஞ்சமாக தக்காளி, அப்புறம் குக்கும்பர். நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் இல்லைன்னா முட்டையை கூட அவிச்சு 2 நாளாக கட் பண்ணி கூட நீங்கள் அதில் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நீங்கள் குழம்பு சேர்க்காமல் சிக்கன் கிரேவி மாதிரி கொஞ்சம் லிக்விடாக தண்ணி மாதிரி சேர்த்தாலும் அந்த இதோட ஜூஸ் எல்லாமே அந்த பரோட்டாவில் இறங்கி வந்து அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக அதுக்கு மேலே ஒரு பரோட்டா வச்சு மேலே இந்த மாதிரி குழம்பு ஊற்றி விட்டுட்டு இதை நம்ம கட்டிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பரவுற மாதிரி நான் குழம்பு ஊற்றிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம், ஒரே தக்காளி, அதாவது டேஸ்ட்டுக்கு. இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோடைய ஜூஸும் உள்ளே இறங்கும் இல்லையா, அதுக்காக தான். இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே அதுக்கு அடுத்ததை உள்ளே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். வாழையிலையே ஹீட் பண்ணிவிடுங்க. மெயின் அதுதான். ஹீட் பண்ணால் தான் உங்களுக்கு அது லூஸ் கொடுக்கும். இல்லைன்னா பிஞ்சிட்டு வந்துடும். உள்ளது எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும். இதை இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசை தவாவில் ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் தான் அது ஃப்ரை ஆகும். அப்புறம் இதை வந்து நல்லா மேலே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த பரோட்டாவில் இறங்கி நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கீழே நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி மேலேயும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. விட்டு இதை நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸாவது ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அதோடைய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாகவே இறங்கும். அந்த சிக்கன், அந்த குழம்பு, அப்புறம் இந்த வாழை இலையோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி வரும். கலர் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது 2 சைடும் நல்லா உங்களுக்கு வந்து அது ஃப்ளேவர் இறங்கின பிறகு லூஸ் கொடுக்கும். அப்போது நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வாழையில் ஃபுல்லாக உள்ளே ஃப்ரை ஆகிடுச்சு. அப்போ நம்ம உள்ளேயும் நமக்கு நல்ல ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். இதை நான் ஒரு 10 மினிட்ஸாவது ஃப்ரை பண்ணியிருப்பேன். இப்போது இது கொஞ்சம் ஆறின பிறகு ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். அதாவது ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. ஏன்னா கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது தான் உள்ள பரோட்டா வந்து டேஸ்ட் இருக்கும். கை பொறுக்கிற சூடு வரும்போது நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. நம்ம சூப்பரான டேஸ்டான கிளி பரோட்டா பாருங்கள். அந்த குழம்பு எல்லாமே ஊறி அந்த ஃப்ளேவர் எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உள்ள சிக்கன் இதோடு நீங்கள் 2 பரோட்டாவையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.